அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். இந்த ஜாதகத்தை போட்டு கட்டம் போட்டு உங்களுக்கு விளக்கலான் இருக்கேன். 21/5/1987 வருஷம் அதிகாலை 3 மணிக்கு இது கோயம்புத்தூர்ல பிறந்த ஜாதகம்னு சொல்லி நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்தாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஜாதகம் இதே தேதியில பார்த்த ஒரு அனுபவமும் எனக்கு இருக்கு. ஆனா இந்த 2 ஜாதகத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது சொல்றேன். முதல்ல இந்த ஜாதகத்துக்கான விளக்கம் பார்ப்போம். அப்புறம் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதகத்தினுடைய விளக்கத்தை வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டு விடிஞ்சா வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க. லக்னம் வந்து மீன லக்னம். லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். லக்ன நட்சத்திரம், லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரேவதியில இருந்திருக்கு. ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். இதனுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இவங்க பிறக்கும் போது இது ஒரு பெண் ஜாதகம். ராகு திசை வந்து 6 வருஷம் 8 மாசம் 25 நாள் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்காங்க. வைகாசி மாசம் பிறந்திருக்காங்க. பிறை வந்து தேய்பிறையில பிறந்திருக்காங்க. திதி வந்து நவமி திதி. யோகம் வந்து வைத்திருதி யோகம். கரணம் வந்து தைத்துளை கரணம். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய பஞ்சாங்கம். தற்சமயம் வந்து உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி தசை தான் நடந்துட்டு இருக்கு. சனி தசையில இப்போ உங்களுக்கு ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி 2026 வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனி தசையில வந்து பாத்தீங்கன்னா ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த ஜாதகர் பெண் ஜாதகர். தற்சமயம் வயசு எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும். 87னா இன்னைக்கு கணக்கு பண்ணி பார்த்துங்க. 97, 7, 17, 27 சரிங்களா? கிட்டத்தட்ட 38 வயசு முடிஞ்சு 39வது வயசா தொட போறாங்க. ஓகேங்களா? ஏன் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் திருமணம் அமையல, அது என்ன காரணத்துக்காக திருமணம் அமையல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லக்ன புள்ளியை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். லக்ன புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா, லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரேவதியில விழுந்திருக்குன்னு சொன்னானா, நல்லா கவனிங்க. ரேவதி நட்சத்திரத்துல தானே லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அப்போ இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான கேந்திராதிபதி தோஷத்தை பெறக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. சரி, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த புதனுடைய வீடுகள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல கேது, இன்னொரு வீட்டுல செவ்வாய். அப்ப புதன் வந்து இங்க பிரச்சனைக்குரிய கிரகமா மாறுது இல்லைங்களா? சரி, இந்த புதனை யார் பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குறாங்க. 5 டிகிரி விலகி பாக்குறாரு. அப்ப லக்ன புள்ளி கொடுத்த கிரகம் எப்பவுமே ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் வலுவோட இருக்கணும். செவ்வாய் சனி ராகுவோட அவங்க ராகு கேதோட தொடர்புல இருந்துச்சுன்னா அந்த லக்ன புள்ளி சிறப்பாக வேலை செய்யாது அப்படின்னு அர்த்தம். சரி, லக்னத்திலேயே பாத்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னம்னாவே இது ஒரு குரு பகவானுடைய இடம். பெரிய பணம், காசு இதெல்லாமே நிறைய இருக்கக்கூடிய குடும்ப பின்னணியில இருந்து வந்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று இருக்கிறார். கூடவே ராகு பகவானும் சேர்ந்திருக்கிறார். ராகு 15 டிகிரி, குரு வந்து பாத்தீங்கன்னா 24 டிகிரி. கிட்டத்தட்ட 9 டிகிரி வித்தியாசத்துல இந்த ஜாதகத்துல குருவும் ராகுவும் இணைகிறாங்க. அதாவது ராகுவை கடந்து குரு போயிட்டார் அந்த பக்கம் அப்படின்னு அர்த்தம். லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கிறாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார், திக்பலம் பெற்று இருக்கிறார். ஓகே, நல்லதுதான். லக்னத்திலேயே ராகு இருக்கிறார் அப்படின்னா குரு ராகு எப்ப குரு ஆட்சி பெற்ற குருவோட ராகு சேர்ந்திருக்கோ இவங்க தாத்தா, அவங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தனத்தை சேர்த்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அமைப்புல இவங்களோட தாத்தாவும் மிகப்பெரிய தனத்தை சேர்த்தவர் தான் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்துல வந்து உட்கார்ந்துருக்கனால பாத்தீங்கன்னா இவங்க தொழில் வகையான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஆதாயத்தை தருது. இவங்க தொழில் பண்றாங்க. அந்த தொழிலால் வரக்கூடிய வருமானத்தையும் இவங்க வந்து அடையிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் அமர்ந்திருக்கிறாருன்னா செவ்வாய் வந்து புதனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்கிறார். அப்போ புதனுடைய வீட்டுல போய் அவர் அமர்ந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே மிருகசீரிடத்துலதான் உட்காந்துருக்கிறார். சரிங்களா? எப்பவுமே 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இந்த ஜாதகத்துல வந்து நிஸ்பலம் அடைஞ்சிருச்சு.
ஓகேங்களா. குடும்பம் வந்து அதாவது இந்த பெண்ணுக்கு குடும்பம் எல்லாம் அமையும். ஆனா அதுல ஒரு நிம்மதி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நிம்மதிக்கான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் நிஷ்பலம் அடைஞ்சாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற தன்மையால கண்டிப்பா இவங்களுக்கு குடும்பம் அமையும். அதுல எவ்வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படியே 7ஆம் பாவத்துக்கு வாங்க. 7ஆம் பாவம் தான் கணவரை குறிக்கும். இந்த 7ஆம் பாவத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா யாரு சார்? புதன். இந்த ஜாதகத்துல புதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புதன் எந்த வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு மிகவும் பிடிச்ச ரிஷப வீட்டுல தான் இருக்கிறார். ஓகேங்களா. இந்த ஜாதகத்துல ரிஷப வீட்டுல தான் புதன் இருக்கிறாரு. சனி வக்ரம் அடைஞ்சு இந்த வீட்டை பார்க்கிறார். ஓகேங்களா. சரி, புதன் வந்து தன்னுடைய நட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட சனியின் பார்வையில், சனி பகவானுடைய பார்வையில் 5 டிகிரி விலகி சனி வக்கரகதி பெற்று சனி வந்து செவ்வாயுடைய வீட்டுல இருந்து அவர் வந்து நேரா புதனை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து 7ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சதுனால இவங்களுக்கு இந்த திருமணம் வந்து 2-3 முறை கூடி வந்து அந்த ஸ்டேஜ்ல போன உடனே ஸ்டேஜ் வரைக்கும் போய் திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. போதாத குறைக்கு இப்ப வேற ஜென்ம சனி முடிஞ்சு இப்பதான் பாத சனிக்கு போயிருக்கு, அதாவது 2ஆம் இடத்துக்கு போயிருக்கு. சரி, இந்த அமைப்புல 7ஆம் இடத்துல கேது இருந்து 7ஆம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையில இருப்பதனால இவங்களுக்கு வந்து அந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் கேள்விக்குறியாச்சு. நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், சார் 7ஆம் இடத்தை குரு பாக்குது இல்ல சார், அப்ப ஏன் சார் இவங்களுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி கேட்கலாம். நல்லா கவனிங்க. திருமணங்கிறது 7ஆம் பாவத்தோட மட்டும் நிக்காது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நான் அதை வந்து மறுக்கல. ஆனா குரு பார்க்கின்ற நிலைமையில இருக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். 22 டிகிரி ராகு விட்டு குரு விலகினாதான் ராகுக்கும் குருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இங்க குரு 24 டிகிரி, ராகு 15 டிகிரி. ஓகேங்களா. ரெண்டுமே 9 குரு 24, இங்க 15, 9 டிகிரி வித்தியாசத்துல குருவும் ராகுவும் இணைஞ்சிருக்கிற போது இங்க குருவுக்கு ரொம்ப கம்மியான பார்வை தான் இருக்கும். அந்த பார்வை பலம் மட்டும் வச்சுட்டு இங்க வந்து அதனாலதான் அவர் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றாரு. திருமணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. அது தோல்வியில முடியுது. போதாத குறைக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஓகேங்களா. அவருக்கும் எந்த விதமான அவர் பகைத்தன்மை அடைஞ்சு அந்த வீட்டுல இருந்து பார்க்கறனால இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு 41 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ளார திருமணம் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வயசுல திருமணம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல மீண்டும் வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் இந்த 7ஆம் பாவத்தை மட்டும் இல்ல, 3ஆம் பாவத்தை சனி பார்த்தாவே நல்லா கவனிங்க. ஒரு பெண்ணுக்கு தேவையான விஷயங்கள் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமான இந்த வீரியத்தினுடைய தன்மை, ஓகேங்களா, பெண்களுக்கு வந்து மிக முக்கியமா இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் சுக்கிரனின் காரகத்துவத்துல தானே இது இருக்கு. அவர் அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சு பாதிப்பு, அதாவது 12ல மறைஞ்சு ஒரு விதமான ஒரு அவருக்கு அது வந்து சமமான வீடுதான், நட்பு வீடும் அல்ல, பகை வீடும் அல்ல. அவருக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான்றதுனால அதை சார்ந்த பிரச்சனை இந்த பெண் கிட்ட நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3, 7, 11 இதனுடைய தொடர்பு கண்டிப்பாக நல்லா இருந்தாதான் ஒரு மனிதருக்கு திருமணம் அமைஞ்சு தாம்பத்திய சுகத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது விதி. 3ஆம் இடத்துல சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது உக்காந்தாச்சு. 11ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் 2 பேரும் பாக்குறாங்களே. அதனாலதான் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த திருமணம் சார்ந்த விஷயம், தாம்பத்தியம் சார்ந்த விஷயம் வந்து தாமதம் படுது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்த பெண்ணுக்கு ஏன் திருமணம் தாமதமாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னுடைய ஸ்டைல்ல வந்து விளக்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாம கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால வீடியோ எடுக்கல. அதனால நீங்க இதை தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபாய் கட்டணத்திலும், என்ஆர்ஐ அதாவது வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3000 ரூபாய் கட்டணத்திலும் நம்மிடம் ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி, வணக்கம் நண்பர்களே.